ரஷ்ய படைகள் நடத்திய தொடர் தாக்குதலால் பல இடங்கள் புகை மண்டலமாக காட்சியளித்தன. கடந்த 2 வாரங்களாக லீவ் நகரில் ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தாத நிலையில் நேற்று பிற்பகலில் மீண்டும் போர் விமானங்களின் சைரன் ஒலியை அந்நகரை சூழ்ந்தன. நகரின் 4 இடங்களில் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் ஏற்பட்டதாக அந்த நகர மேயர் தெரிவித்தார். மேலும் போலந்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு ஹலோ சொல்லும் விதமாகவே போலந்து எல்லையில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லீவ் நகரை ரஷ்ய படைகள் தாக்கியிருப்பதாக கூறினார். ரஷ்ய அச்சுறுத்தலின் அபாயத்தை உலக நாடுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் செய்தியாளர் பேசிய லீவ் பிராந்தியத்தின் ஆளுநர் ஒரு எண்ணெய் கிடங்கு மற்றும் ராணுவத்துடன் தொடர்புடைய தொழிற்சாலை ஒன்றின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். துபாய் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 2600 கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தமிழகத்தில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். அரசுமுறை பயணமாக துபாய் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அந்த வகையில் ஐக்கிய அரபு அமீரக முதலீட்டாளர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு அரசு ஐக்கிய அரபு அமீரக முதலீட்டாளர்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக நோபல் குழுமம் சார்பில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் எஃகு தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. Noble Groups and Mr. Rajesh, CFO Noble Groups, to sign the MOU. White House proposes to set up integrated sewing plants and processing units at an investment of 500 crores, employing 3,000 people. இதனைத் தொடர்ந்து பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மொத்தம் 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் மொத்த மதிப்பு 6100 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்துள்ளார். So put together it is about 6 MOUs we signed during his visit to UAE, and the total investment that our Chief Minister's trip would attract is to the tune of around 6,100 crores. That is a remarkable achievement of the Chief Minister. I am very glad to share this information with you. இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பழமொழியை சுட்டிக்காட்டி தனது உரையை தொடங்கினார். துபாய் மக்கள் ஒழுக்கம், கடின உழைப்பிற்கு பெயர் பெற்றவர்கள் என்று பாராட்டிய முதலமைச்சர் துபாயில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வசிப்பதாகவும் அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அவர்களின் பங்கு பெரிய அளவில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த முதல் பயணமும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரமாக அமைஞ்சது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரர்களில் ஒன்றாகவும் ஏற்றுமதிகளுக்கான மிகப்பெரிய நுழைவாயிலாகவும் துபாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது. துபாய் மக்கள் ஒழுக்கம், கடின உழைப்பு மற்றும் சட்டத்தை மதிக்கக்கூடிய நற்பெயரை பெற்றவர்கள். அதனாலதான் உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன். சுற்றுலா துறையிலும் விருந்தோம்பல் துறையிலும் தமிழகத்தில் வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாகவும் முதலீட்டாளர்களிடம் முதலமைச்சர் பேசினார். வான்வெளி மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளிலும் சிறந்த உட்கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். மின்னணுவியல் துறையை பொறுத்த வரைக்கும் மின் வாகனங்கள், மின்னேற்றி நிலையங்கள் போன்றவற்றில் முதலீடுகள் வரவேற்கப்படுகிறது. புது தொழில்களிலும் புத்தாக்க தொழில்களிலும் முதலீடுகளை வரவேற்கிறோம். மேற்கூறிய துறைகளில் ஐக்கிய அரபு நாடுகளின் வணிகங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதாரத்தின் எந்த துறையிலும் தமிழ்நாட்டை உலகளாவிய முதலீட்டு மையமாக மேம்படுத்துவதே தனது குறிக்கோள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். துபாயில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தான 2600 கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 9700 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் துபாயை சேர்ந்த நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனம் 1000 கோடியை தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலமாக 1200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும், இதேபோல் துபாயை சேர்ந்த ஒயிட் ஹவுஸ் நிறுவனம் மூலமாக 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் விதமாக 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் ஒருங்கிணைந்த தையல் ஆலையில் நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகின. துபாயை சேர்ந்த
டிரான்ஸ்வேர்ல்ட் குழுமம் சார்பில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்தில் உணவு பூங்கா அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதேபோல் ஆஸ்திர் டிஎம் ஹெல்த் கேர் அமைப்பின் சார்பில் 3500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் விதமாக 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டின் மருத்துவமனையை நிறுவ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஷெராப் குழும நிறுவனம் சார்பில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைப்பதற்கு தமிழக அரசுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த பூங்கா மூலமாக 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தாயின் கனிவோடு வெளிநாடு வாழ் தமிழர்களை திமுக அரசு பாதுகாக்கும் என்று துபாய் வாழ் தமிழர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு முறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய் சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய அயலக தமிழர்கள் மத்தியில் நேற்று உரையாற்றினார். நம்மில் ஒருவர் நம்ம முதல்வர் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அயலக தமிழர்களிடையே உரையாடிய முதலமைச்சர் ஒரு தாயின் கனிவோடு திமுக அரசு அயலக தமிழர்களை பாதுகாக்கும் என்றும் இந்த அரசை அயலக தமிழர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நாடுகள் நம்மை பிரித்தாலும் தமிழ் மொழி இணைத்திருக்கிறது என்று பெருமிதத்தோடு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உலகளாவிய இனம் என்று ஒன்று உண்டென்றால் அது நம் தமிழினம்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் முதல் லீக் ஆட்டத்தில் சென்னை அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. கேப்டன் ஜடேஜா பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த 7வது விக்கெட்டிற்கு களமிறங்கிய தோனி கடைசி கட்ட ஓவர்களில் அதிரடி காட்டி அரை சதம் விளாசினார். இதனால் சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 131 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன்கள் எடுத்தது. இதன் மூலமாக நடப்பு ஐபிஎல் தொடரின் முதல் வெற்றியை கொல்கத்தா அணி பதிவு செய்தது. சென்னை வீரர் பிராவோ இந்த போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலமாக ஐபிஎல்லில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றியோர் பட்டியலில் முதலிடத்தை மலிங்காவுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இருவரும் 170 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளனர். முதல்வரின் துபாய் பயணம் ஒரு குடும்ப விழா என்று பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதேபோல் முதலமைச்சர் ஒன்றும் ஊர் சுற்றி பார்ப்பதற்கு போகவில்லை என்று போக்குவரத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். வருகின்ற நிதி அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற நிதி கொண்ட பெயர் அவருக்கு போதா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியாக வருகிறதா, இல்ல கோபாலபுரத்துக்கு நிதியா போறதான்னு கொஞ்சம் நீங்க கேட்கணும். ஏன்னா அவர் போனது அங்க போன உடனே எந்த ஒரு தமிழகத்தினுடைய அதிகாரி சிஎம் வெல்கம் பண்ணல. அவருடைய மருமகன் தான் சிஎம் வெல்கம் பண்ணி துபாயில் இருக்கிற ஷேக்கிட்ட அறிமுகப்படுத்துறார். அப்படி இருக்கும் பொழுது இது அரசு விழா என்கின்ற போர்வையில் குடும்ப விழாவை துபாயிலே நடத்தி கொண்டிருக்கின்றீர்களா? நோட்டீஸ் கண்ட 24 மணி நேரத்திற்குள் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி தவறினால் அவர் மீது கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகள் தொடர்கின்றோம். 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் அண்ணாமலைக்கு மிகுந்த மரியாதையோடு எச்சரிக்க விரும்புகின்றேன். நடைபெறுவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களை மிரட்டி என்னென்ன வசூல் செய்தீர்கள் என்பதெல்லாம் பட்டியலிடத்தில் இருக்கிறது. ஆகவே அதே போல எங்களை மிரட்டலாம் என்று அண்ணாமலை கருதுவாரேயானால் நிச்சயமாக அது ஒருபோதும் நடக்காது. மிக விரைவில் அவர் திருந்தாவிட்டால் கடந்த ஆட்சியிலே இருந்தவர்களும் யார் யாரிடத்தில் எவ்வளவு பெற்றிருக்கிறார் என்ற பட்டியலையும் நான் வெளியிட இருக்கின்றேன். தைரியம் இருந்தால் என் மீது அவர் வழக்கு வெளிநாடு சென்றிருக்காரு. முதலீடுகள்லாம் கொண்டு வர்றதுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். சும்மா பேருக்கு முதலீடு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஊரை சுற்றிட்டு வர்றதில்லை, கொண்டு வர்றதுக்கான முயற்சி. இந்நிலையில் RS பாரதியின் 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு நோட்டீஸ் தொடர்பாக ட்விட்டரில் பதிவேற்றக்கூடிய அண்ணாமலை திமுகவின் முதன்மை குடும்பம் சாதாரண சாமானியமான தன்னையும் துபாய் குடும்பம் போல் நினைத்து சரிசமமாக நடத்துவதாக விமர்சித்துள்ளார். திமுகவின் அச்சுறுத்தல்களை நீதிமன்றத்தில் சந்திப்பதாக கூறிய அண்ணாமலை மக்கள் துணையுடன் மக்களுக்கான தன்னுடைய போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று பரவி மக்களுக்கு பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தியதால் மக்கள் அவதியடைந்தனர்.
நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்டது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய உணவு தானியத்துடன் இத்திட்டத்தினால் ஒரு வீட்டுக்கு கூடுதலாக 5 கிலோ உணவு தானியம் ஒவ்வொரு மாதமும் கிடைத்தது. மார்ச் மாதத்தோடு முடிவடைய இருந்த திட்டத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டித்து பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் ட்விட்டரில் வெளியிட்டிருக்கூடிய பதிவில் இந்தியாவின் வலிமை ஒவ்வொரு குடிமகனின் ஆற்றலிலும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆற்றலை வெளிப்படுத்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை வரும் செப்டம்பர் வரை நீட்டிக்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.